இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது, ஒரு பெற்றோராக நம்ம குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்டாலோ அல்லது யாராவது ஒருத்தர் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அதை எப்படி நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம குடும்பத்தில் நல்லா சந்தோஷமாக இருக்கும்போது யாராவது ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு நோய் வரும்போது அது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், அது கூட அந்த சமயத்தில் நமக்கு எதுவுமே மனசில் வராது. அதே மாதிரி யாராவது ஒருத்தங்க, ஒரு பிரியமானவங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது நம்ம இழந்துட்டோன்னு வைங்களேன், அதுலேருந்து மீண்டு வருவதும் கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம எப்படி நம்ம நடந்துக்கிடணும், எப்படி நம்ம அதிலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கான எபிசோட் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக இதிலேருந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். இப்போ நம்ம இவாஞ்சல் அவங்கள சந்திக்க போகிறோம். இவங்களுக்கு ஒரு உயிர்கொல்லி நோய் இருப்பது தெரிய வந்தது. இதுலேருந்து இவங்க எப்படி மீண்டு வந்தாங்க, இவங்க என்ன மாதிரியான செயல்கள் செஞ்சாங்க, எப்படி தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். எனக்கு மார்பு பகுதியில் வலி ஏற்பட ஆரம்பிச்சது. முதல்ல எனக்கு அது மாதவிடாய் சமயத்தில் ஏற்படுற வலின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அது வலி அதிகமாக ஆயிடுச்சு. என்னால் எதுவும் செய்ய முடியல, என்னால் வேலை செய்யவும் முடியல, என்னால் வலி தாங்கவே முடியல. எனக்கு படுக்கையில் இருந்து எழுந்துக்கவே பிடிக்கல, எனக்கு சாப்பிடவும் பிடிக்கல. ஒருவேளை இது கேன்சராக இருந்தால் என்னுடைய மகனுடைய நிலைமை என்ன ஆகும்னு, அவனை யார் பார்த்துப்பான்னு யோசித்தேன். நான் இங்கே ஷில்லாங்கில் ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சேன். டாக்டர் என்னோட மார்பு பகுதியில் இருந்து சீல் வடைகிறத பார்த்தாரு. ஸ்கேன் போன்ற விஷயங்களை செஞ்சோம். ஆனால் ரிசல்ட் நார்மல்னு தான் வந்துச்சு. மாத்திரைகளை சாப்பிட்ட பிறகும் வலி அதிகரிச்சுட்டே தான் இருந்துச்சு. என்னோட சகோதரியும் என்னோட குடும்பத்தாரும் என்னை வேலூர் சிம்ஸுக்கு போகுமாறு சொன்னாங்க. நான் அங்கே புறப்பட்டு போனேன். டாக்டர் என்கிட்ட நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு சொன்னார். 70% பெண்கள் இந்த பிரச்சனையால் கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொன்னார். ஆனால் என்னோட நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது. டாக்டர் என்கிட்ட வேற ஒரு மருந்து எடுத்துக்கோன்னு சொன்னார். அதற்கு பிறகு ஆப்ரேஷனை தவிர வேற வழி இல்லைன்னு சொன்னார். அதில் என்னோட உறுப்பை அகற்றுவாங்கன்னு சொன்னார். அவங்க சர்ஜரி மூலயமா என்னோட 2 மார்பகங்களையும் அகற்றுவாங்கன்னு சொன்னார். நான் ரொம்ப நிலை குலைஞ்சு போயிட்டேன். எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. நான் டாக்டர்கிட்ட என்னோட நோய் சரியாகிறதுக்கு வேறு ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் டாக்டர் இறுதி முயற்சியாக எனக்கு வேற ஒரு மருந்தை தந்தார். இந்த மருந்தை சாப்பிட்ட பிறகும் வலி சரியாகலைன்னா சர்ஜரி தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு எனக்கு மனசில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் முதல்ல ஆண்டவரிடம் கேள்வி கேட்டேன். ஒரு வருஷம் ஃபுல்லாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டதே இல்லை. எப்போவுமே நன்றி மட்டுமே சொல்லியிருக்கேன். என்னோட மார்பகங்களை சர்ஜரி செய்யணும்னு சொன்னதுக்கப்புறம் என்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியல. எல்லாத்தையும் இழந்துட்ட மாதிரியே இருந்துச்சு. எனக்கு யார் கூடவும் பேச பிடிக்கல, எனக்கு எதையும் செய்யவே பிடிக்கல. எனக்கு மட்டும் வலியும் வேதனையும் ஏன் இருக்குன்னு யோசிக்க ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் தான் ஆண்டவரிடம் கேள்வி கேட்டேன். ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அதில் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அடுத்த நாள் நான் சர்ச்சுக்கு போனேன். அங்கே சர்ச் லீடர் ஐ எம் கோயிங் டு see victory என்ற பாடலை பாடிக்கிட்டு இருந்தார். அந்த பாடல் எனக்கு ஒரு நம்பிக்கையை தந்தது. ஆண்டவர் எனக்குள்ளே இருக்காருன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. நான் நம்பிக்கையாக பார்த்தேன். நான் வெற்றி அடைவேன்னு நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. அன்றைக்கு என் மனசில் தோணுச்சு, நான் நிச்சயமாக ஜெயிப்பேன்னு. நான் என்னோட இறுதிக்கட்ட மாத்திரைகளை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இன்னும் சில நாட்களில் அடுத்த கட்ட சிகிச்சைக்காக நான் வேலூர் செல்ல போகிறேன். அந்த சமயத்தில் சர்ஜரி செய்யணுமா வேண்டாமான்னு டாக்டருங்க தான் முடிவு செய்வாங்க. சர்ஜரி செய்யணும்னு டாக்டர் சொன்னால் அதுக்கும் தயாராக தான் இருக்கேன். ஆண்டவர் என்னோடவே இருக்கார். அவர் தான் எனக்கு சக்தியை தருகிறாரு. அவர் நிச்சயமாக என்னை குணப்படுத்திடுவாருன்னு நம்புகிறேன். சர்ஜரிக்கு அப்புறம் என் வாழ்க்கை சுலபமாக இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆண்டவர் எப்போதும் என் கூடவே இருக்காருன்னு நம்பிக்கை இருக்குது. அவர் எனக்கு நிம்மதியை தருவார். அதனால் என்னால் என் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியும்னு நம்புகிறேன்.
ஆண்டவர் என்னை பார்த்துப்பாருன்ற நம்பிக்கையோட தான் என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆண்டவர் எப்போதுமே என் கூட இருப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆண்டவர் என்னோட இருக்கும்போது நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவாஞ்சலுடைய சாட்சி உங்க எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கும் நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இவங்க அந்த கஷ்டமான நேரத்திலும் அந்த வலி மிகுந்த நேரத்திலும் கூட அவங்க தேவன் மேலே நம்பிக்கையை வச்சுருக்காங்க. கர்த்தருடைய கிருபை அவங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கு அப்படிங்கிறத அவங்களுடைய சாட்சியின் மூலமாக நம்ம பார்க்குறோம். அவங்க தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டாங்க. எப்பெல்லாம் நம்ம பலவீனமாக இருக்கோமோ அப்போ அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்குது. பைபிளில் இப்படி ஒரு சம்பவம் இருக்குது. அவர் ஒரு பெரிய ஆட்சியாளராக இருந்தார். இந்த சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு மரியாதைக்குரிய ஒரு இடத்துல அவர் இருந்தார். அவருடைய 12 வயது மகளுக்கு ஒரு நோய் வந்தது. எத்தனையோ வைத்தியர்கள் வந்து பார்த்தாங்க, அந்த நோய் குணமாகலை. எவ்வளவோ பணத்தை வாரி இறைச்சும் கூட அந்த நோய் அந்த பொண்ணுக்கு குணமாகலை. அந்த நேரத்தில் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் ஒருத்தர் அந்த ஊருக்கு வரப்போகிறார் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த மருத்துவர் யாருன்னு கேட்குறீங்களா? அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவருக்கு நல்லா தெரிஞ்சுது, எப்படியாவது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட போய் நம்ம சொல்லும்போது நிச்சயமாக நம்முடைய பொண்ணை அவர் குணமாக்குவார். அவர் தொட்டு நிறைய பேரை சுகப்படுத்துகிறத அவர் வந்து தொடர்ந்து கேள்விப்பட்டுட்டே இருக்கார். இப்போது இயேசு கிறிஸ்து முன்னாடி அவர் வந்து நிற்கிறாரு. அவர் காலில் விழுந்து கும்பிட்றாரு, எப்படியாவது என்னுடைய மகளை குணமாக்குங்க. அவருக்கு நிறைய வசதிகள் இருந்தாலும் கூட ஒருத்தங்க கிட்ட தர்மம் கேட்கும்போது எப்படி கேட்பாங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே சரணாகதி அடைஞ்சிருவோம் இல்லையா? அந்த மாதிரி இயேசுடைய காலில் அவர் விழுந்து கும்பிட்டு சொல்கிறார், என்னுடைய மகளை எப்படியாவது நீங்கள் தான் குணமாக்கணும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது. அதற்குள்ளே அந்த பெண் இறந்து விடுகிறாள். அந்த செய்தி அந்த இடத்துக்கு வந்து சேருது. ஐயோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போயிருந்தால் என் பிள்ளையை காப்பாற்றிருக்க முடியுமே அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு போய் அந்த மகளை பார்த்து, மகளே எழுந்துருன்னு சொல்லவும் மரித்திருந்த அந்த பெண் மறுபடியும் உயிரோடு வர்றதை பார்க்குறோம். அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் அல்லது ஒரு இழப்பு ஏற்பட்டது அப்படின்னா நீங்கள் சற்றும் தாமதிக்காமல் தேவனிடத்தில் வர வேண்டும். இந்த ஜெயரஸ் மாதிரி எப்படி எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் தான் காப்பாற்றணும்னு அப்படியே சரணாகதி அடைஞ்சாங்களோ, நாமும் கூட அப்படி தான் தேவனிடத்தில் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒப்படைக்க வேண்டும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவரிடத்திலிருந்து நீங்கள் உதவியை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு சமாதானம் உங்களுக்குள்ளே கிடைக்கும். பைபிளிலிருந்து நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். அப்போ அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்குது. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டாலும் சரி, ஏதாவது யாருக்காவது ஒரு நோய் வந்தாலும் சரி, நீங்கள் கவலைப்படாதீங்க. அவருடைய கிருபைக்காக அவரிடத்தில் நீங்கள் ஜெபம் செய்யுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம இன்னொரு சாட்சியை பார்ப்போம். இந்த பிப்ரவரி ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி தேசிய சேனலில் ஹார்ட்மேன் காலேஜ் பரேலியில் இருந்தும், பெஹ்ராம்பூரா அகமதாபாத் சிஎன்ஐ சர்ச்சில் இருந்தும், த இண்டோர் பெண்டகோஸ்டல் சர்ச் ஆஃப் காட் இண்டோரில் இருந்தும்,
பன்வேல் சென்ட் பீட்டர்ஸ் மார்த்தோமா சர்ச் நவி மும்பையில் இருந்தும் கலர்ஸ் டிவி மற்றும் சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலிலும் ஒளிபரப்பாகிறது. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இந்த மாதம் முழுவதுமே நம்ம குழந்தை வளர்ப்பு இந்த தலைப்பில் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்ப்பது, ஒரு பெற்றோராக நம்முடைய குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்டாலோ, யாராவது ஒருத்தருக்கு நோய் வந்தாலோ, அல்லது யாராவது பிரியமானவங்க இறந்து போயிட்டாலோ, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் எப்படி கையாள்வது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய கடினமான நேரத்தில் நம்ம தேவன் மேலே நம்பிக்கை வைக்கணும். அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்குது. இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க ஷிகா கௌஷிக் அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களுடைய கணவருடைய மறைவிற்கு பிறகு இவங்க வாழ்க்கையில் 2 பிள்ளைங்களையும் இவங்க காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காங்க. ரொம்ப கடினமான நேரத்தில் எப்படி இவங்க தேவன் மேலே நம்பிக்கை வச்சாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஷீகாவும் அவருடைய கணவரும் டெல்லியில் ஒரு சலூன் நடத்தி கொண்டு இருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் திடீரென்று அவருடைய கணவருக்கு மார்பு வலி வந்ததினால் அப்பொழுது அவரை அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டியதாயிற்று. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள நேரம் கடந்துருச்சு. அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த நேரத்துல நான் நிலக்குழஞ்சு போயிட்டேன். ரொம்பவே நொறுங்கி போயிட்டேன். என்ன பண்றதுன்னு எனக்கு அப்ப தெரியல. ஷிகாவின் மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையில் அப்பொழுது சோர்வும் வெறுமையும் வெறுப்பும் தான் இருந்தது. 6 மாசம் எனக்கு ரொம்ப கஷ்டமான மாசங்களா இருந்துச்சு. ஏன்னா என் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த சமயம் என்கிட்ட பணமே கிடையாது. நான் என்னோட விருப்பங்களை தியாகம் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை நான் செஞ்சு கொடுத்தேன். ஏன்னா அந்த நேரம் எனக்கு எந்த வேலையும் கிடையாது. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம கஷ்டப்பட்டேன். என்னோட பசங்க தன்னோட அப்பாவை பத்தி பேசுறப்ப எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். அப்போ ஏன் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு நான் எனக்குள்ளேயே கேட்டுப்பேன். இருந்தாலும் நான் என்னையும் தைரியப்படுத்திக்கிட்டு என் குழந்தைங்களையும் தைரியப்படுத்தினேன். அப்பா இல்லைன்னு வருத்தப்படாதீங்க, நான் இருக்கேன்னு சொல்லுவேன். அப்பா இருந்து செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் உங்களுக்காக நான் செய்வேன்னு அவங்க கிட்ட சொன்னேன். எதுலயும் குறையில்லாம பார்த்து பண்ண சொன்னேன். பிள்ளைங்களை பார்க்க வேண்டிய பொறுப்பு, என்னோட சின்ன சின்ன செலவுகள் எல்லாமே ஒரே நேரத்துல வரது என்ன மாதிரி ஒரு சிங்கிள் பேரண்ட்டுக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்கிற விஷயம். ஷிகாவிற்கு எந்த ஒரு வழியும் தெரியாத போது அவர் மிகவும் இருளான ஒரு வழியை தேர்ந்தெடுத்தார். ஷிகா எல்லா நம்பிக்கையையும் இழந்ததற்கு பிறகு அவருக்கு சில பைபிள் வசனங்கள் நினைவிற்கு வந்தது. அப்பொழுது அவர் மீண்டும் அந்த வசனத்தின் மேல் நம்பிக்கை வைக்க முடிவு செய்தார். நான் ரொம்ப வருத்தப்படுறப்ப கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த வார்த்தைகளை எப்பவும் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் இது என் பசங்களுக்கும் அடிக்கடி சொல்லி கொடுப்பேன். நமக்கு எந்த விஷயத்துக்கும் குறைவே வராதுன்னு சொன்னேன். ஷிகா டெல்லியில் இருந்து ஜெய்ப்பூர் செல்வதற்கு பெரிய முடிவு எடுத்தார். மேலும் அப்பொழுது தேவனுடைய திட்டம் அவருடைய யோசனையை விட வேறு மாதிரி அமைந்தது. பிரேயரால என்னுடைய மொத்த வாழ்க்கையும் மாறிடுச்சு. ஜெய்ப்பூருக்கு நாங்க வந்தோம். எனக்கும் வேலை கிடைச்சிருச்சு. பசங்களுக்கும் அட்மிஷன் போட்டுட்டேன். ஆனா அந்த சமயம் எனக்கு வேலை கிடைக்குமா, பசங்களுக்கு ஸ்கூல் கிடைக்குமான்னு ரொம்ப சந்தேகப்பட்டேன். ஆனா நாங்க எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணது மூலமா எல்லாமே நடந்துருச்சு. தேவன் என்ன அந்த இருள் வாழ்க்கையில இருந்து வெளியே கொண்டு வந்தாரு. நான் ஒரு நாளும் எதிர்பார்க்காத பெரிய வெளிச்சத்துக்கு என்ன கொண்டு வந்தாரு. அதுக்காக நான் தேவனுக்கு என் மனசார எப்பவும் நன்றியோட இருப்பேன். ஷிகா கடின உழைப்போடும் முழு அர்ப்பணிப்போடும் தன்னுடைய வேலையை செய்தார். இப்பொழுது அவர் சொந்தமான பார்லர் ஒன்றை திறந்திருக்கிறார். நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேவனுக்கு நன்றி சொல்றேன். ஒரு காலத்துல என்கிட்ட எதுவும் இல்லாம இருந்துச்சு. என்னோட கடை நடக்குமா நடக்காதான்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா எல்லாம் தானா நடந்துருச்சு. நான் ஒரு சிங்கிள் மதரா என் பசங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன். அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஷிகாவுடைய சாட்சி உங்க எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கும். நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லாத போது தேவனுடைய கிருபை அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இன்றைக்கி அவங்க ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்தாலும் கூட ஒரு பியூட்டி பார்லர் தொடங்கி
இன்னைக்கு அவங்க 2 பிள்ளைகளையும் பாதுகாத்து வராங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. எப்பெல்லாம் நம்ம பலவீனமாக இருக்கோமோ அப்பெல்லாம் தேவனுடைய வல்லமை நம்மக்கிட்ட செயல்பட ஆரம்பிக்குது. இதை தான் நம்ம இவங்களுடைய சாட்சியின் மூலமாக பார்த்தோம். நிச்சயமாக தேவனுடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்குது. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு இன்றைக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு புதிய வாழ்வு ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உங்களுக்காக தேசிய பிரதேசங்களின் நிறத்தை தேசிய டிவியின் மேடையில் கொண்டு வருகிறது. உண்மை சம்பவத்தை பாருங்கள், சபை பாடகர் குழு பாடல்களை கேளுங்கள், மேலும் சரித்திர சிறப்பு வாய்ந்த தேவாலயங்களை சுற்றி பாருங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு புதிய இடத்திற்கு செல்லுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. ஒரு பெற்றோராக நம்ம குடும்பத்தில் யாருக்காவது ஒரு இழப்பு ஏற்பட்டாலோ அல்லது ஒரு நோய் வந்தாலோ எப்படி நம்ம தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும், அவருடைய கிருபையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய தேவன் நம்மை எப்போதுமே கைவிடுவதே கிடையாது. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை நம்முடைய தேவன் சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் அவரிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். இப்போது இன்றைக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். எந்த தந்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் தன்னுடைய மகளை குணப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஜேரஸ், ஆப்ஷன் பி கவர்னர், ஆப்ஷன் சி எசேக்கியா. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைன் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணலாம். இப்போது ஒரு முக்கியமான நேரம், ஜெப நேரம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நம்ம குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு நோய் ஏற்பட்டிருந்தாலோ அல்லது யாராவது உங்கள் பிரியமானவங்களை நீங்கள் இழந்திருந்தாலோ உங்களுக்குள்ளே ஒரு பிரிவு ஏற்பட்டிருந்தாலோ இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுடைய கஷ்டமான நேரத்திலிருந்து அப்படி நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. அப்பா, இந்த நேரத்திலும் யாராவது ஒரு பிரியமானவங்க அவங்க குடும்பத்தில் இழந்திருந்தாலோ, பிரிவு ஏற்பட்டு இருந்தாலோ, ஏதாவது ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ நீங்கள் உதவி செய்யுங்க. உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. நாங்கள் பலவீனமாக இருக்கும்போது உங்கள் கிருபை எங்களை பலப்படுத்துதுப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் எங்களுக்கு ஆறுதலை தாங்க, சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் யாரெல்லாம் கஷ்டத்தோடு இருக்காங்களோ உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். அவங்க மனசில் ஒரு பூரண சமாதானம் கிடைக்கட்டும். அவங்க எல்லாருக்கும் ஒரு பலனை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அதனால் மனம் தளர்ந்து போகாதீங்க, அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 2 கொரிந்தியர் 12:9. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாக தேவனுக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் அவரிடத்தில் நம்பிக்கை வைக்கும்போது அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இவஞ்சலுடைய வாழ்க்கையில் ஒரு நோய் வந்தது, ஆனால் அவங்க தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்து அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த கிருபையை பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி ஷிகாவுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய கணவர் இழந்த பிறகும் கூட
தேவனிடத்தில் நம்பிக்கை பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த கிருபை அவங்களுக்கு போதுமானதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் தேவனிடத்தில் உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடுங்கள். எப்படி அந்த ஜேரஸ் இயேசு கிறிஸ்துவோடைய காலில் விழுந்து அவர் முழு சரணாகதி அடைந்தாரோ, அவர் அப்படியே முழுசாக சரணடைஞ்சிட்டாரு. என்னையால் வேறு எதுவுமே செய்ய முடியாது, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொன்னாரோ, அதே மாதிரி நாமும் கூட தேவனிடத்தில், அப்பா நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும், என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நீங்கள் முழுமையாக சரணடையும் போது அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவருடைய பலனை நம்மளால் பார்க்க முடியும், அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you. घर जाकर करो प्यारो यीशु का बयान, घर घर जाकर करो प्यारो यीशु का बयान। वो है राजा मुक्तिदाता सब पर मेहरबान, चारों हिम्मत बांधो आगे बढ़ो क्रूस करो निशान, जीतेंगे हम प्यारो हारेगा शैतान, जीतेंगे हम प्यारो हारेगा शैतान। जल्दी करो सुनाओ सबको यीशु का फरमान, जल्दी करो सुनाओ सबको यीशु का फरमान। पापी बसते जाते लाते जो उस पर ईमान, चारों हिम्मत बांधो आगे बढ़ो क्रूस करो निशान, जीतेंगे हम प्यारो हारेगा शैतान, जीतेंगे हम प्यारो हारेगा शैतान। दास गए बैरी शर्माते सुन यीशु का ज्ञान,